நம்ம இப்ப இருக்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சோகத்துக்கும், டிப்ரஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம பல பேர் இருக்காங்க. ஒரு சின்ன கண்ணீர் வந்து அழுதாலே, ரொம்ப டிப்ரஷனா இருக்கேன்னு சொல்றது ஒரு கேஷுவலா ஆயிடுச்சு. ஆனா, இது சோகமா இருக்கிறதுக்கும், டிப்ரஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது டிப்ரஷனா இருந்தா ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்கணும். சோகமா இருந்தா வாழ்க்கையில தன்னால போயிடும். இந்த டிஃபரன்ஸ பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான். டிஸ்க்ளைமர் போட்றேன். இதுல நான் சொல்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்குன்றது அவசியம் கிடையாது. இருந்தா என்ன பண்ணலாம்? எல்லா விஷயத்துலயும் நான் ரொம்ப சோகமா இருக்கேன்றத டிப்ரஷனா நெனச்சுக்கிட்டு, நம்மளுக்கு ஏதோ இருக்குன்னு நெனச்சுட்டு சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பாயிண்ட் சிலது இருக்கலாம். எல்லாரோட வாழ்க்கையிலயும் சோகம் இருக்க தான் செய்யும். வந்து வந்து போறது தான் ஒரு விஷயங்கள். ஒரு மாற்றம் இருக்கும். திருப்பி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். எல்லா இருந்தாலும் திடீர்னு ஒரு சோகம் வரும், கண்ணீர் வரும். அந்த டிஃபரன்ஸ்க்குள்ள இருக்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. மொத விஷயம் ரியாக்ஷன் பண்ணுவோம். நார்மலா லைஃப்ல நீங்க ஒரு பரீட்சை எழுதிருப்பீங்க, தோல்வி அடைஞ்சிருக்கும். இல்ல ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியரா இருக்கலாம். இல்ல ஜாப்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் பாஸ் திட்டி இருக்கலாம். இல்ல இன்டர்வியூ ஃபெயிலியர் இருக்கலாம். இதெல்லாம் வரும்போது ஒரு சோகமா இருக்கும். அத டிப்ரஷனா நினைப்பாங்க. அழுவீங்க. கொஞ்ச நேரத்துல சரியாகும். அடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்க. அது பேர் வந்து சோகத்திலேருந்து நீங்கள் வெளியில் போகிறதுனால பெரிய மேட்டர் இல்லை. எல்லார் லைஃப்லையும் அது நடக்க தான் செய்யும். அது ஒரு ரியாக்ஷனால, ஒரு ஈவெண்ட்னால, அதனால உங்களுக்கு வருதுன்னா அது சோகம் ஒரு காலத்தில் சேஞ்சஸ் ஆகும். ஒரு நாளில், 2 நாளில், ஒரு 3 நாளில் போயிடும். ஆனால் இந்த ரியாக்ஷன் நடக்காமே, எதுவுமே நடக்காமே உங்களுக்கு ஜாப் போல எது போல, ஆனால் லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்துலேயும் ஒரு தூங்குறதும் இல்லாமல் லைஃபே ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி, லைஃபே போன மாதிரி நினைக்கிறவங்க இருக்கிறது தினமும் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளில், 2 நாளில், பல மாசமாக அப்படியே இருக்கிறாங்க. ஷேவ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தோடையும் மாறுதலாகும். நேற்று சோகமாக இருக்கலாம், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஜாலியாக எல்லாருக்குமே பேசலாம். ஆனால் பேசாமையே ஒரு ஈவெண்ட்டே நடக்காமையே, நான் சொன்னது எல்லாமே மொதல் ஸ்டெப்பில் லைஃப்பில் உங்களுக்கு கஷ்டம் வந்து நீங்கள் வெளியில் வரீங்கன்னா அது சோகம். ஆனால் எதுவுமே நடக்காமல் லைஃப்பில் ஒரு மாதிரியாகவே இருக்கிறீங்களா அது பேர் டிப்ரெஷன். ரியாக்ஷனே நடக்கலைன்னா அப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை நம்ம பார்க்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. எந்த ரேஷியோவில் இது உடனே டிப்ரெஷன் எடுத்துக்க கூடாது. அது ஜஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் நம்ம ஒரு கன்சல்டன்ட் பண்ணும்போது அது டிப்ரெஷனும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்பவும் தொடர்ந்து ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் எதுவுமே லைஃப்பில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா அது பேர் டிப்ரெஷன். டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. சோகத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் ரியாக்ஷனால் நடக்கும். செகண்ட், ஒரு டூரேஷன் வரும். டூரேஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு சோகமா இருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷத்துல சரியா வரீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. இல்ல லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை போடுறீங்க, அது அழுகுறீங்க, ஒரு சோகமா ஆயிட்டீங்க, அது டிப்ரெஷன் நினைச்சிட்டே இருக்கிறீங்கன்னா, அடுத்து ஒரு படம் பார்க்குறீங்க, இல்ல ஒருத்தவங்ககிட்ட பேசுறீங்க, சிரிச்சிடுறீங்க, ஜாலியா இருக்கிறீங்கன்னா அது சோகம்தான், டிப்ரெஷன் கிடையாது. ஆனா இதுல எதுவுமே நடக்கல, தொடர்ந்து டூரேஷன் 1 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் பேசாம இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே லைஃப் லாங் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னா இது ஒரு சிம்டம். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு தலைவலி, காய்ச்சல் வரும்போது ஒரு சிம்டம் தான் தவிர இதனால ஒன்றும் ஆக போறதில்ல. ஆனா இது கண்டினியூவா நடந்துகிட்டே இருந்தா மாத்திரம்தான் பிரச்சனைன்றாங்க. அப்போ இதுக்கு தேவையானது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒரு சைக்காட்ரிஸ்டான ஒரு பர்சனை பார்க்கலாம். ஆனா நார்மலா இருக்கிறீங்க, சோகமா இருக்கிறீங்க, கடந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்த்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேனலில் ஒரு வீடியோ, இந்த மைண்ட் செட் ஸ்டார்டரில் ஒரு வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க, ஒரு கோத்ரூ பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப் சேஞ்சஸ் ஆகிடும். டூரேஷன் தான். இந்த டூரேஷன் சோகமா இல்லை டிப்ரெஷன்ன்றது கண்டுபிடிக்கிறது தான். நீங்களா இதை டிசைட், இதில் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், நீங்களா கண்டுபிடிச்சி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க சில பேர்த்து நடக்கணும். எனக்கு இது நடக்கலை அப்படின்னாலும் சுற்றி இருக்கிறவங்க சில பேர் சிம்டம் இப்படி டூரேஷன் ரொம்ப நாள் இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வரமாட்டேன், நான் ஒன்றுமே இல்லை, லைஃப்பில் நல்லா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட நடவடிக்கை, வாழ்க்கையில் இருக்கிற டெய்லி காலைல எந்திரிக்கிறோம், தூங்குகிறோம், நம்ம சாப்பிட்றோம், எல்லா வேலையும் கரெக்டாக ஒரு ஷெடியூலாக நடக்கும்போது அவங்க எதுவுமே இல்லாமல் லைஃபே தலைகீழ மாதிரி இருக்கிறாங்கன்னா இட்ஸ் டிப்ரெஷனுக்கு ஒரு சிம்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தேர்ட், ஒரு இன்டர்னாக நம்மளுக்கு சில சிம்டம் நம்மளுக்கு இருக்கலாம். லைஃப்பில் ஏதாவது ஒரு நீங்கள் கலந்துக்கிறீங்க, ஒரு விஷயத்த பேசுகிறீங்க, திடீர்னு ஒருத்தவங்க சண்டை போடுறீங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ அழுகுவீங்க, உடனே அது சோகத்தை டிப்ரெஷனாக எடுத்துக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்கக்கிட்டே நம்ம போய் பேசுவோம்,
இல்லை ஒரு நாளைக்கு பேசுவோம் 2 நாள் கழிச்சு பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மறந்துட்டு அடுத்த விஷயம் பண்ணுறது அது ஒரு சோகம் தான். ஆனால் இதே தான் அவங்க கூட சண்டையும் போடலை, லவ் ஃபெயிலியர் எப்பயோ ஆயிருக்கும், என்னைக்கோ நடந்த ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்த இன்னும் நடந்த மாதிரியே நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது டிப்ரெஷன் நம்ம சொல்கிறது. ஒரு நாளில் 2 நாள் பல காலமாக டைம் டூரேஷனே இல்லாமல் நடந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நிற்கிறவங்க, அதுக்கு என்ன தீர்வு நம்ம சொன்னாலும் கேட்காமையே எதாக இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படின்னு லைஃப்பில் சொல்லிக்கிட்டு அந்த ஏற்றுக்கவே அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதவங்க தொடர்ச்சியாக ஒரு நாள் 2 நாள், சில பேர் ஒரு வாரத்தில் சேஞ்சஸ் ஆயிடுவாங்க, அது ஒரு சேட்னஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் மாறவே மாட்டேன்னு ஒரு 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ ஒரு மாதம் கழிச்சு மேலே இருக்கிறாங்கன்னா இது ஒரு டிப்ரெஷன் ஒரு ஸ்டேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம் எடுத்துக்குவாங்க, ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு மாதம், ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கோத்ரூ ஆகிட்டே இருக்கும். அந்த டைம் ஒரு டூரேஷன் எடுத்தாலும் இதை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு 6 மாதத்துக்கு மேலே போகிறவங்க தான் அது ஒரு சிம்டமாக எடுத்துக்கணும். அப்போது உங்களுக்கு லைஃப்பில் அந்த டூரேஷனும் சில நேரம் அந்த சேட்னஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு உங்களால் வர முடியுது, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. இன்னொன்று ஃபிசிக்கலாக சில பேர் நம்ம பார்ப்போம், நம்ம கலராக இல்லை, நம்ம குண்டாக இருக்கோம், வெயிட்டாக இருக்கிறோம், அப்படி இப்படின்னு நினைக்கும் போது அதை நினச்சிட்டு நீங்கள் பயந்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோதானே நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸில் பார்த்து சில பேர் ஒரு மென்டார் சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் கிடையாது, கலரு முக்கியம் இல்லை, நம்ம உங்களோட ஹைட்டு குண்டு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, லைஃப்பில் எதாக இருந்தாலும் சாதிக்கலாம்னு சொல்லும்போது எந்திரிச்சு வரீங்கன்னா அது சேட்னஸ் தான். டக்குன்னு அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு அடுத்த விஷயத்தை போகிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, போகிறீங்க. இந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் நீங்கள் பார்த்து மறந்துடுறீங்க, உங்கள் வேலையை பார்க்குறீங்க, அது பிரச்சனை கிடையாது, அது டிப்ரெஷன் கிடையாது, சேட்னஸ். ஆனால் இதெல்லாம் ஒரு இருக்கிற மாதிரியும் உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை, ஃபிசிக்கலை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்களே ஒரு குறையை எடுத்துக்கிட்டு நடக்கும்போது இது டிப்ரெஷன் நம்ம சொல்லுது. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிற சேட்னஸுக்கும் டிப்ரெஷனும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் உங்களோட பாடி இதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு சேஞ்சஸ் சில நேரம் பார்த்தா நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, சில நேரம் பார்த்தா தூங்கவே மாட்டீங்க, சில நேரம் பார்த்தா கண்டினியூவாக ரீல்ஸ் பார்ப்பீங்க, ரீல்ஸ் நைட்டில் பார்த்துட்டு சில பேர் தூங்காமல் இருப்பாங்க. இது பேர் டிப்ரெஷன் கிடையாது. டிப்ரெஷன்ன்றது அந்த ரீல்ஸ் எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாமல், எந்த வெப்சைட்டையும் நம்ம எதுக்கு பார்க்குறோம் என்னத்துக்கு காரணத்தே தெரியாமல் உட்காந்து கண்டினியூவாக உட்காந்து பார்க்குறது. தூக்கம் வந்தாலும் டக்குன்னு நம்ம தூங்கிடுவோம், ஆனால் ரீல்ஸ் எதாவது பார்த்தா தூங்கிடுவோம். இந்த இன்ஸ்டாகிராம் எதாவது பார்த்தா, ஆனால் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் தூக்கம் வரல, ரீல்ஸ் பார்த்தாலும் தூக்கம் வரல, எப்பயுமே எதையாவது யோசனையிலே இருக்கிறாங்கன்னா அது பேர் டிப்ரெஷன். ஏன்னா அது ஒரு நாள் 2 நாளில் கண்டினியூவாக ஒரு வெப்சைட்டோ ரீல்ஸோ நம்ம நைட்டில் உட்காந்து பார்ப்போம், இது கண்டினியூவாக நடக்க ஒரு ஸ்டேஜெல்லாம் நம்ம தூங்கிடுவோம். ஆனால் மித்தவங்க இந்த டிப்ரெஷனாக இருக்கிறவங்க என்னென்னா தூங்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க, ஏதாவது யோசனையிலே இருப்பாங்க, திங்கிங் அவங்ககிட்டே பேசினாலே என்ன காரணம் புரியாமல் இருக்கிறவங்க தான் அது பேர் டிப்ரெஷன். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற எல்லாத்துலேயும். அடுத்த ஒரு இது செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் ஒருத்தர் நம்மளே திங்க் பண்ணுறது, நான் அழகாக இல்லை, நான் குண்டாக இருக்கிறேன், நம்மளை யோசிக்கிறது. சில நேரம் என்ன பண்ணுவோம்னா இந்த சேட்னஸ் இதனால ஒரு சோகமாக இருந்து கண்ணீர் வெடிப்போம், நான் ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக இல்லை, அழகாக ஹேர் ஸ்டைல் சரியில்லை, முடி இல்லை, கலரிங் அப்படின்னு நினைப்போம். ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப் வேறு, நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா மோட்டிவேஷன் நீங்கள் பார்த்து நிறைய பேர் சொன்னதை கேட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லைஃப்பை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு நீங்களாக வரீங்கன்னா அது சோகம். லைஃப்பில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒர்த்லெஸ்ஸு, நான் எதை பண்ணாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது, லைஃப் லாங் நான் தொடர்ந்து இருக்கிறேன், நீங்கள் மாற்றிக்காமல் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் 2 நாள்ன்றது ஓகே, ஒரு 5 நாள் ஓகே, லைஃப் லாங் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ டிப்ரெஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தா அவங்க சொல்கிற ஹேபிட்ஸை நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லும் போது என்ன ஆகும்னா ஜஸ்ட்டு தலைவலி மாதிரி காய்ச்ச மாதிரி அது ஒரு டிப்ரெஷன் ஒரு சின்ன நாள் டக்குன்னு அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் டேக் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளில வந்துடலாம். கண்டினியூவாக இருக்கிறீங்களா, உங்களை பற்றி தப்பாக நினைக்கிறீங்களா, எல்லாத்தோடையும் டிப்ரெஷன் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் லைஃப் லாங் போயிட்டே அழுதுகிட்டே இருக்கிறீங்க, சம்மந்தம் இல்லாமல் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது டிப்ரெஷன். ஜஸ்ட்டு கண்ணீர் வருது, நீங்கள் டக்குன்னு ஒரு ஜோக்கை பார்க்குறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியுதுன்னா அது சேட்னஸ். உங்களால் மூவ் ஆனே பண்ண முடியலன்னா இட்ஸ் அ டிப்ரெஷன். இந்த வேரியேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, சேட்னஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிடும். சில நேரம் ஏதாவது சுச்சுவேஷனை ப்ளஷராக நம்மளை எடுத்துக்கிறது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸு, அதனால நம்மளுக்கு ஒரு சேட்னஸ் வரும், சோகம் இருக்கும், அதுக்குனால பயந்துட்டே நம்ம லைஃப் அப்படி போயிட்டுருப்போம், பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். சில நேரம் என்ன ஆகும்னா
அழுதுகிட்டே இருப்போம். ஜஸ்ட் ஒரு 2 நாள் இல்லைன்னா 1 மணி நேரம், கொஞ்ச நேரம் கழிச்சு சரி லைஃப்பை நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் லைஃப்பில் உங்களுக்கு ப்ரெஷரே எந்த இருந்தாலும் அது மூவ் ஆன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா சேட்னஸ். ஆனால் லைஃப்பில் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து கல் போல் உட்காந்துட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க லைஃப்பில். வீட்டில் எந்த இதையும் கேட்டாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்காம உங்கள் வேலையை மாத்திரம் நீங்கள் பார்க்காம நீங்கள் பல்லும் வளர்க்குறது இல்லை, லைஃப்பில் சாப்பிட்றது இல்லை, நீங்கள் தூங்குறது இல்லை, திடீர்னு நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிறது, காலையில் ஃபுல்லாக தூங்குறது, எதை கேட்டாலும் பேசாமல் போகிறது, நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, இப்படி நிறையா விஷயம் ஒரு லைஃப்லேருந்து நம்ம ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே தொடர்ந்து ஒரு 10 நாள் இருக்குது ஓகே மாறிடலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு வந்து இருந்தாங்கன்னா இது ஒரு சிம்டம். இந்த சிம்டம்க்கு என்னென்னா பேசுனா, ஏன்னா அவங்கள புரிஞ்சு பேசுனா அவங்க மாறிடுவாங்க. இது ஃபுல்லாகவே சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் இந்த ஒரு இதுக்கு தேவை ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பீப்புள். அது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தா, ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்த்தோம்னா அது சேஞ்சஸ் ஆகும். ஒரு மாத்திரை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு டீப் ஸ்லிப் தூங்கினாலே ஒரு சேஞ்சஸ் ஆகும். பாடியை ரீசெட் பண்ணாலே நடந்துடும். இதில் ஒன்று சொல்கிறேன், இத்தனை இதில் நீங்கள் பார்த்துருக்க டிஃப்ரெண்ட் ஒரு சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் நீங்கள் பார்த்தாலே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஒரு 95% பீப்புள்ஸுக்கு இந்த நான் சொல்கிறது எதுக்குமே ஒரு சேட்னஸ்டாக இருக்கும் தவிர டிப்ரெஷன் இருக்கவே இருக்காது. ஒரு 5% பீப்புள்ஸ்குள்ளே இருக்காங்க. டோட்டல் வேர்ல்டில் இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு 5% பீப்புள் தான் இந்த டிப்ரெஷன் இருக்கும் தவிர எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கவே இருக்காதுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சேட்னஸை டிப்ரெஷனாக எடுத்துக்கிற பீப்புள் மனநிலை தான் இப்போ எல்லாருமே இருக்கிறோம் தவிர டிப்ரெஷன்றது எல்லாருக்குமே வராது. வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க, டெய்லி நீங்கள் சாப்பிட்றீங்க, திடீர்னு ஒரு காலைல சோகமாக இருக்கீங்க, மத்தியானம் ஒரு சந்தோஷமாக இருறீங்க, ஈவினிங் வந்து அதை மறந்துடுறீங்க, அடுத்த நாள் அதை பற்றி நடந்ததே யோசனையே இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டது சோகம், சேட்னஸ். இதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறீங்க அப்படின்னா தான் அது ஒரு சிம்டம், ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் ஒரு 10 நாளில் மாறிடுறீங்கன்னா அது சோகம்தான், 1 மாதத்தில் மாறிடுறீங்கன்னா அது சோகம்தான். ஆனால் தொடர்ந்து நான் இப்படி தான் இருப்பேன், எதை சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், லைஃப்பில் நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் உங்களுக்கே புரியாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது டிப்ரெஷன். அதை மாறுறதுக்கு ஒரு சைக்காட்டிஸ்டோ ஒரு சைக்காலஜியோ ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸோ பார்த்து அவங்ககிட்ட கேட்டாலே அதுக்கு என்னெல்லாம் கேட்டால் என்ன ஆகுனா ஜஸ்ட்டு பார்ப்பீங்க, அவங்க ஒரு கோர்ஸ் கொடுப்பாங்க, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க, டீப் ஸ்லீப் பண்ண வைப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை புரியும் போது அதுக்கு ரெமெடி கொடுப்பாங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிருங்க. இதான் நடக்க போகுது. பெட்டர் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கனாலே, இது நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. அப்போ உங்களை மாதிரி பீப்புள்ஸ் பார்க்குறீங்கனாலே இதை ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாருக்கும் தேவைப்படாது, சில பேருக்கு தேவைப்படும். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகும், பல பேர் பார்க்குறதுக்கு இது ஒரு சான்ஸாக நடக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.